போட்டி உலகத்தில் இருக்கிற சூழலும் அவர்களுக்கு அத்தகைய கற்பனைகளை ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். அவங்க மேல தப்பே கிடையாது. அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டிய பொறுப்பு நம்மளது. அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டிய பொறுப்பு நம்மளது. தொடர்ந்து களத்தில் இருங்க. அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இழந்துருவாங்க. ஒரே ஒரு போட்டித் தேர்வு எழுதின பிறகு ரிசல்ட்டை பார்த்தவனே டக்குன்னு பொறுமை. நிறைய பேர் எழுதிட்டு ஓடி போயிருக்காங்க சார். அவங்க முகத்திலே கண்டுபிடிக்கிறேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பொறுமை இழந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு குரங்கு செடி வளர்க்க ஆரம்பிச்சதான். செடி அதுக்கு சீனியர் குரங்கு கிட்ட போய் அட்வைஸ் கேட்குது. இது போல நான் செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன செய்யறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு விதையை எடுத்து கொடுத்து போய் தண்ணி மண்ணில் போட்டு புதைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டுற அப்படின்னு. இது போச்சு. போய் மண்ணில் போட்டுட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நாள் போச்சு. அந்த செடி வளர்க்க ஆசைப்பட்ட குட்டி குரங்கு சீனியர்கிட்ட போய் கேட்டது, முளைக்கவே இல்லை அப்படின்னுச்சு. செடி முளைக்கவே இல்லைன்னுச்சு. நீ தண்ணி ஊற்றிருக்க மாட்ட அப்படின்னு சீனியர் குரங்கு. அதெல்லாம் நான் ஊத்துனேன் அப்படின்னு. அப்ப நீ நிறைய ஊற்றிருப்ப. ஆமாம்மா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பக்கெட்டு தண்ணி ஊத்துனேன். அதெல்லாம் அழுகி போயிருக்கும். இல்லையே, அழுகலாம் இல்லையே அப்படின்னு. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் தினம் எடுத்து பாக்குறேங்க. அதை நண்பர்களே, பொறுமை வேணும். பொறுமை இருந்தாதான் அரசு வேலை. ஏன்னா போட்டி உலகம் இது. நீங்க களத்தில் தொடர்ந்து இருக்கணும், பொறுமை இருக்கணும். கன்சிஸ்டன்சி அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு, டிமாரலைஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம் உங்களை சுத்தி இருக்கும். அந்த புறத்தாக்குதல்ல இருந்து விலகி இருக்க பழகுங்க. மனதளவில், உடல் அளவில். சரிங்களா? ரொம்ப பொறுமை முக்கியம். இதுக்கு முன்னால செய்திடாத ஒரு சாதனையை, இதற்கு முன்னால செய்திடாத ஒரு அசாத்தியத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்றால், இதற்கு முன்னால் நீங்கள் உழைக்காத விதத்தில் உழைக்க வேண்டும். அதுதான் வித்தியாசம், அதுதான் ரகசியம். இதுக்கு முன்னால நான் இத்தகைய சாதனையை செஞ்சதில்லை, நான் செய்ய போறேன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா